ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமாமுகனை செருவில் சாடும் தனி யானை சகோதரன். திருச்சிற்றம்பலம். சக்கரவர்த்தி தவராச யோகி எனும் மிக்க திருமூலன் அருள் மேவுநாள் என்னாலும். திருச்சிற்றம்பலம். அண்டசராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற கருணையினாலே அருள்மிகு கமல விநாயகர் சத்சங்கமும் புரசை திருநெறி கழகமும் இணைந்து மிகச்சிறப்பாக நிகழ்த்தி வருகின்ற திருமந்திர வேள்வியிலே நாம் இன்றைய தினம் 3ஆம் தந்திரத்திலே அட்டாங்க யோகத்திலே தாரணை என்பது பற்றி 1-2 பாடல்கள் சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. அட்டாங்க யோகம் என்பதை முறைப்படுத்தி நம்முடைய திருமூல தேவநாயனார் நமக்கு வழங்கி இருக்கிறார். யோகம் என்பது ஒன்றுபடுவது என்கிற பொருளை தருகிறது. எது எதோடு ஒன்றுபட வேண்டும், எது எதோடு ஒன்றுபடவில்லை என்று நாம் சிந்திக்கிற பொழுது 3 பொருள்களாக இருக்கக்கூடிய பதி, ஆன்மா, தலை என்று சொல்லக்கூடிய இந்த 3லே தலையோடு சேர்ந்திருக்கிற ஆன்மா அதை பிரிந்து பதியோடு சேர்ந்திருக்க வேண்டும் என்று நாம் தெரிந்து கொள்கின்றோம். ஆனால் சித்தாந்தமெல்லாம் சொல்லுகிறது எக்காலத்திலும் பதியில்லாமல் உயிர் இருந்ததில்லை, எப்பொழுதுமே அதோடு சேர்ந்து தான் இருக்கிறது என்று சொல்லுகிற பொழுது அப்புறம் சேர்வது என்பது என்ன பொருள் இது என்று நமக்கு ஒரு வியப்பு வருகிறது. உயிரோடு ஒன்றாக இருந்து தான் உயிரை உய்விக்கின்றார் சிவம். உயிருக்கு உதவி செய்கிற பொழுது உயிருக்கு புறம்பாக நின்றோ வேறாக நின்றோ அல்லது அயலாக நின்றோ உயிருக்கு அவர் உதவியை செய்யலை. அதுதான் நம்ம அங்கே தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். உயிர்க்கு உயிராக விளங்குகிறாருங்கிற அந்த நுட்பம் இருக்கு பாருங்க, அந்த நுட்பத்தை சைவ நெறி மட்டும்தான் விளக்கி சொல்லுகிறது. கடவுள் எங்கும் நிறைந்தவர், அவர் உயிருக்கு வேண்டிய உபகாரம் எல்லாம் செய்கிறார், எல்லாத்தையும் எல்லா சமயமும் சொல்லுகிற உண்மைகள் தான். நாமும் அதைத்தான் சொல்கிறோம். ஆனால் அவர்களை காட்டிலும் சற்று நுட்பமாக போய் நாம் சில செய்திகளை சொல்லுகிறோம். உயிரை விட்டு இந்த ஆன்மா, உயிரை விட்டு இந்த சிவமானது எக்காலத்திலும் பிரிந்து இருந்ததில்லை. இப்போ நாம் இந்த உடம்போடு இருக்கிறோம். உடம்பை விட்டு பிரிந்த பிறகு நாம் திரும்பவும் கேவலத்துக்கு தான் போவோம். இந்த உடம்போடு இருக்கிற பொழுது இது சகலம், உடம்பை விட்டு இது விலகுச்சுன்னா நீங்கிச்சுன்னா நேராக கேவலத்துக்கு தான் போயிடும். கேவலம்னா இருள், அது போயிடும். நான் எப்படி சார் நம்புறதுன்னா, கொஞ்சம் கண்ணாசந்தாலே அங்கே தானே போகிறோம். என் உடம்பை விட்டு போகிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், லேசாக உட்கார்ந்து இருக்கும்போது கண்ணாசந்தாலே இருட்டுக்கு தான் போயிடுறோம். அப்போ இருளுக்குள்ளே போய் விடுகிறோம். இருளுக்குள்ளே ஆன்மா சென்று விடுகிறது என்பது வேறு ஒன்றும் இல்லை, அறியாமையில் அப்படியே கிடந்து அது மூழ்கி விடுகிறது. நாம் இப்போ நினைக்கிறது போல வெளிச்சத்துக்கு வருவது இருளுக்கு வருவது என்பதெல்லாம் லிட்ரலாக அப்படியே பொருள் எடுத்துக்கூடாது. உதாரணத்துக்காக எடுத்துக்கணும். இப்போ இங்கே நான் ஒளியில் இருக்கிறேன், இப்போ அந்த அறை இருளாக இருக்கிறது, அதற்குள்ளே போயிடுறேன், திரும்ப வெளியில் வந்துடுறேன். அந்த மாதிரி ஆன்மா இருளுக்கும் ஒளிக்கும் போய் கொண்டு வருகிறதா என்று கேட்டால் அது அந்த மாதிரி பொருள் அல்ல. ஆன்மா விளக்கம் பெறுவதும் விளக்கம் பெறாத நிலையும் தான், அது வேற ஒன்றும் கிடையாது. அதுக்கு விளக்கம் பெறுகிற நிலை ஒளி நிலை, விளக்கம் பெறாத நிலை இருள் நிலை. விளக்கம் பெற்று இருக்கிறோமா இல்லையான்னு தெரியாத நிலை மருள் நிலை. இரண்டுக்கும் இடையில் இருக்கும். தெளிவான விளக்கம் இல்லாத நிலையில் இப்படி
இருளுக்கும் மருளுக்கும் இடையிலே கிடந்து அது தன்னுடைய அறிவின் விளக்கம் சரியாக தெரியாமல் அது மருள் அடைகின்றது. அப்ப அறிவில் இருக்கக்கூடிய அறியாமையை கொஞ்சம் கொஞ்சமாக நீக்குவதற்கு அதனின் வேறாக இருந்து சிவம் துணை செய்யவில்லை, அதோடு ஒன்றாக இருந்தே தான் அதை துணையை செய்ய உயிரிலிருந்து பிரிப்பை. ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த ஆன்மா தானாக இயங்கக்கூடிய வல்லமை இல்லாது, இதுக்கு ஒரு வல்லமையும் கிடையாது. நான் அடிக்கடி சொல்லுவேன், இதுக்கு எந்த வல்லமையும் கிடையாது. இது உடம்பை இயக்க முடியுமா? இது உடம்பை இயக்கிறதுக்கு இதுக்கு என்ன வல்லமை இருக்கிறது? அந்த அந்த பவர் அல்லது அந்த வைப்ரேஷன் அதை கொடுக்கிறது அந்த சிவம். உயிருக்கு உயிராக இருக்கக்கூடிய அந்த சிவம் தான் ஆன்மாவை இயங்க வைக்கிறது. ஆன்மா இயங்குகிற பொழுது அதனுடைய அடிப்படை சக்தியாக இருக்கக்கூடிய இச்சை சக்தி இயங்க ஆரம்பிக்கும். அப்புறம் ஞானம், அப்புறம் கிரியை, இப்படி இந்த சக்திகள் எல்லாம் இயங்கும். கொஞ்சம் கொஞ்சமாக இயங்க ஆரம்பிக்கும். தூங்கிட்டு இருக்கிறோம், தூங்கி விழித்த உடனேயே இச்சை செயல்பட ஆரம்பிச்சிடும். உடனே நல்லா தூங்கிட்டு இருக்கிறோம், விழிப்பு வந்துருச்சு, முடிச்சிடறோம், உடனே முதல்ல இச்சை செயல்பட ஆரம்பிக்கும். வேர் இஸ் மை பெட் காஃபி அப்படின்னு இச்சை செயல்பட ஆரம்பிக்கும். இல்லை, அதுதானே முதல் இச்சை. உடனே அந்த இச்சை செயல்பட்ட உடனேயே எங்கே காப்பி அப்படின்னு குரல் எழுப்புகிறோம், ஆளை கூப்பிடுறோம், கொண்டாங்குறோம், அதற்கான முயற்சியில் இறங்குறோம். இந்த செய்கை எப்பொழுது நிகழ்கிறதுனா இச்சையின் பின் நிகழ்கிறது. எனவே இச்சையை தூண்டுவது, பிறகு செயலை தூண்டுவது, பிறகு இச்சை செயல் என்கிற இரண்டின் அடிப்படையில் விளக்கம் பெறுவது. இப்படி தான் அதை ஓட்டிக்கிட்டு போகிறார் வண்டியை சுவாமி. அப்பொழுது அது ஒரு கட்டத்திலே அது என்ன உணர்கிறது என்று சொன்னால், ஆகா இத்தனை நாள் நாமே நடந்து கொண்டிருந்தோம், நாமே செய்து கொண்டிருந்தோம், நாமே அறிந்து கொண்டிருந்தோம் நினச்சிக்கிட்டு இருந்தோமே, அதெல்லாம் தப்பு, இது நம்மால் நடக்கிற சமாச்சாரம் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டால், இளமையில் இருந்த பொழுது ஒரு காலத்தில் அப்படி நமக்கு தோணுச்சு. இப்போ உடம்பு முதுமை அடைய ஆரம்பித்து விட்டது. உடம்பு முதுமை அடைய ஆரம்பித்த உடனேயே உடம்பு நான் சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டேங்குது. அது இப்போ அது பாட்டுக்கு நான் அங்கே பாரு நான் இங்கே பார்க்குது, எழுந்திரினா உட்காருது, உட்காருனா படுத்துக்குது, இப்படி மன வரைக்கும் அது அது இஷ்டப்படி செய்ய ஆரம்பிச்சிருது. ஒன்றும் சரியா இல்லை. அவ்வளோதானா? இனிமே அச்சம் வருகிறது. எதுக்கும் இனிமேல் நாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. ஒரு ஃபுல் செக்கப் போயிட்டு வந்துடுவோம் எதுக்கும் டாக்டர்கிட்ட. அவர் பார்த்து ஏதாவது சொல்லி வைப்பார், நம்ம பார்த்து தெரிஞ்சு வச்சுட்டு வந்துடலாம். உடனே உடம்பை பேண வேண்டும் என்கிற எண்ணம் வருகிறது. 21 வயசில் அது வரல, 35 வயசில் கூட அது வரல, 45 கூட வரல. 55 60 வயசு வந்த உடனேயே நினைக்க ஆரம்பிச்சிருது, ஆஹா உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராப்ளம் பண்ண ஆரம்பிச்சிருச்சே, என்ன செய்யறது? உடம்பை பேணுவதா உயிரை பேணுவதா? இப்போதான் சிக்கல் வருது. இது வரைக்கும் உடம்பையும் பேணலை, உயிரையும் பேணலை. இப்போ உடம்பு தகராறு பண்ண ஆரம்பித்தோன்னா, ஆகா உடம்பை பேணுவதா உயிரை பேணுவதா? எதுக்கும் சாமிகிட்ட போய் ஒரு கும்பிடு போட்டு வைப்போம் அப்படின்ட்டு இறைவனை தேடி, பாலனாய் கழிந்த நாளும் பனிமலர் கோதைமார் மேலனாய் கழிந்த நாளும் மெலிவடு முப்பு வந்து கோலனாய் கடிந்த நாளும் குறிக்கோடிலாது கட்டேன் என்று பெருமான் சொல்லுவது போல அந்த முதுமை வந்த பிறகு தேடி செல்கிறோம். இப்போ நாமெல்லாம் அப்படி இல்லை, நாம் எப்போவோ தெரிஞ்சுக்கிட்டோம். அவர் நாடி அடைந்தோம் அவரை. அந்த பெருமானுடைய பெருங்கருணையினாலே அவரை முன்னரே அறிந்தோம், அவர் பெருமையை உணர்ந்தோம், சென்று சேர்ந்தோம். உயிர் விளக்கம் பெறுகிற அறிவை கொண்டுதான் அது நமக்கு அறிவு வந்த பிறகு எது முதல்ல தெரிகிறது?
அறிவு வந்த பிறகு முதல்ல தெரிவது எது அப்படின்னு கேட்டா நம்முடைய அறியாமை. அறிவு வந்த பிறகு முதல்ல தெரிவது, ஆக இத்தனை நாள் இவ்வளவு அறியாமை இருந்திருக்கிறோமா, இந்த அறியாமை தான் முதல்ல தெரியும். அறியாமையில இருக்கிற பொழுது அறியாமை தெரியாது, எனக்கு எல்லாம் தெரியும் தான் நினைச்சிட்டு இருப்போம். ஆனால் அறிவு வந்த பிறகு இத்தனை நாள் அறியாமல் இருந்தது தெரிய வரும். ஞானப்பொருளாக இருக்கக்கூடிய சிவம் எம் கூடவே இருந்தது என்பது அறிகின்ற பொழுதுதான் அறியாமை தெரிய வருகிறது. ஆகா, இத்தனை நாள் ஆணவத்திலே இருந்திருக்கிறேன், இந்த பெருமானை இப்பொழுதல்லவா தெரிந்து கொள்கிறேன். தெரிந்து கொள்ளாத காலம் அறியாமை. என்னை விட்டு ஒரு கணமும் அவன் பிரிந்ததில்லை. அதனாலதான் மணிவாசகர் சொன்னார், பால் நினைந்தூட்டும் தாயினும் சால பரிந்து நீ பாவியேனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி வெறுக்கி உழப்பிலா ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம்புறம் திரிந்த செல்வமே. புறம்புறம் திரிந்த செல்வமே. புறம்னா என்ன அர்த்தம்? புறம்னா வெளியே. புறம் திரிந்த செல்வமே. புறம் திரிகிறானா? ஏன்? உள்ளேயே இருக்கிறோம், பார்க்கவே மாட்டேங்கிறான், என்ன பாடுறான்னு வெளியில வந்து காட்டுறாராம். புறம் தெரிந்த செல்வமேன்னாரு. அகத்திலேயே இருந்தா கவனிக்க மாட்டேங்கிறான் இல்லையா? குழந்தை பார்க்கலன்னா, குழந்தை திரும்பல, நாம என்ன பண்ணுவோம்? கண்ணா இங்க பாடுறா, இங்க பாரு, டே இங்க பாரு, இங்க பாரு அப்படின்ட்டு அது தலை எங்கெங்கெல்லாம் போதும் அங்கெல்லாம் நம்ம தலையை தூக்கிட்டு போவோம். குழந்தை காணுகிற பார்வைக்கு நம்மை கொண்டு செல்வது போல குழந்தையாக இருக்கிற நாம் காணுகிற நிலைக்கு புறத்தோற்றத்திற்காவது பார்த்து வைக்கிறானா, பார்க்கலான்னு புறத்திற்கும் வருகிறானா. மணிவாசகர் சொல்றார், நீ அகத்துல தான் இருப்ப, அதுதான் ஒரு இயற்கை. உன்னுடைய நிலை அறிவுக்கும் அறிவாக இருக்கிறது தான், நுட்பத்திற்கும் நுட்பமாக இருப்பது தான். ஆனா தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறானே, என்ன பண்றது? அதுக்காக என்ன பண்ணா, புறம் தெரிந்த செல்வம். புறம் வெளியில வந்தா, அதையும் தெரிஞ்சுக்கலையா, புறம்னாரு, இன்னும் வெளியில வந்தானா. இந்த புறம்ங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, the most exhibiting ஸ்டேஜ். ரொம்ப தெளிவா தெரிகிற அளவுக்கு வந்து அப்ப கூட எங்க இருக்கிறேன்னு கேட்கிறான். புறம் தெரிந்த செல்வமே சிவபெருமானே, யானுனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன், இனி எங்க எழுந்தருளுவதுன்னு கேட்கிறார். இது பிடிக்கிற வரைக்கும் தான் இப்படி தெரிவான். நீங்க அவனை பிடிச்சிட்டீங்கன்னு வச்சுங்க, அப்புறம் போயிடுவான். அப்புறம் நீங்க பித்து பிடிச்சி பின்னால் அலைஞ்சிட்டு இருக்கணும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அது வரைக்கும் இவனை பிடிக்கிற வரைக்கும் அதை காட்டுவான், இதை காட்டுவான், அதை செய்வான். நமக்கு அவன் மேல பக்தி வந்து அவன் பேரை சொல்லி அவனை தேடி போக ஆரம்பிச்சோம்னா போச்சு, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ஏன் வேலை இல்லைன்ட்டு கிளம்பிடுவான். இனிமேல் ட்ராக்ல வச்சா விட்டாச்சு, அது பாட்டுக்கு வருன்ட்டு போயிடுவான். நாம தான் அடிமையாக்கினாய், என்னின் கோயில் வாசலில் பிச்சனாக்கினாய் அப்படின்னார் மணிவாசகர். பைத்தியக்கார மாதிரி பண்ணிட்டல நீ அப்படின்னாரு. நீயே என்னை திருப்பெருந்துறையில தேடி வந்தாய், ஆட்கொண்டாய், இவ்வளவு தூரம் தேடி வந்து செய்கிறாயே, என் மேல உனக்கு ரொம்ப அன்புன்னு நான் நினைச்சேன். கடைசியில் பார்த்தா நீ பாட்டுக்கு போயிட்டே, இப்போ நான் பித்து பிடிச்சி அலைஞ்சிட்டு இருக்கேன் உன் முன்னாடி என்று சொல்லுகிறார். என்னுடைய கருணை எப்படி இருக்கிறது என்று சொன்னால், ஒரு இடத்துல சொன்னார், தாயாய் முலையை தருவானே அப்படிங்கிறார். குழந்தை எங்கே இருக்கிறதோ அங்கே தேடி சென்று பசி தீர்க்கிறவன் பரங்கருணையாளர். அப்படிப்பட்டவனை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் உயிருக்கு உயிராக இருக்கிறவன் வெளித்தோற்றத்திற்கு வெளியிற இடங்களிலே பல்வேறு நிலைகளிலே தோற்றமளித்து அருவமாகவும் அருவுருவமாகவும் உருவமாகவும் விளங்குகின்றான். அப்படி விளங்குகின்ற பெருமானை, உயிருக்கு உயிராக இருக்கிற பெருமானை, உயிர் ஒன்று சேர்வது அல்ல யோகம், உயிர் உணர்விலே ஒன்றுபடுவது யோகம். உணர்வு ஒன்றுபடுவது தான் யோகம். போய் சேர்றதுன்னா லிட்டரலா பஸ் பிடிச்சி போய் சேர்றதுன்னு அர்த்தம் இல்லை. உணர்ந்தால் சேர்ந்திருக்க, உணரெல்லாம் சேரல. உண்ணும் உன்னில் விடு,
உணாவிடில் விட்டிடும். அப்பர் சுவாமி சொல்றார், உன்னில் உண்ணும் உணாவிடில் உட்டிடும். இதுதான் பெருமான் இருந்த இயற்கைங்கிறார். நாம நினைச்சா நினைப்பானா, நாம விட்டுட்டோம்னா விட்டுருவானா. அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னு கேட்டா, எப்பொழுதெல்லாம் எண்ணுகிறோமோ அப்பொழுதெல்லாம், எப்பொழுது சிந்தனையை தேக்குகிறோமோ, எப்பொழுதெல்லாம் சிந்தனையை குவிக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் அவனுடைய இருப்பை உணர்கிறோம். மற்ற நேரங்களிலே இருப்பை உணராது போய் விடுகிறோம். நீங்கள் ரொம்ப யோகா வருகிற பொழுது, யோகம் என்பது உயிருக்கு உயிராக இருக்கிற உன்னுடைய ஆற்றலுக்கு ஆற்றலாக இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளை எதுக்கு வெளியில் தேடி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற, கண்டுபிடிக்கிறதுக்கு பார்க்கறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற, எதுக்கு இவ்வளவு பிரயத்தனம்? பல மணி நேரங்கள் ஒவ்வொரு நாளும் பூஜை செய்து பற்பல காலங்கள் கழிந்த அந்த அனுபவத்தை அப்படிங்கிறதுக்குள்ளே பெற்றுவிடலாம். அந்த வினாடி நேரத்தில், அந்த சிவத்தோடு ஒன்றுபடுகிற அந்த நேரத்தில் வினாடி தான் தெரிஞ்சு போச்சு, அவ்வளோதான். அந்த வினாடிங்கிறது அந்த யோகத்தில் வந்த பிறகு காலக்கணக்கு வேறுபட்டுரும். காலங்கிறது ஒரு கற்பனை தான். டைம் இஸ் இமேஜினரி, அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. அது நாம தான் அப்படி அதை வகுத்துருக்கோம், அப்படி ஒத்துக்கிட்டோம். அது பகல் வருது இரவு வருது, பகல் வருது இரவு வருது, எல்லாம் வந்துக்கிட்டே தான் இருக்குது. நாம பார்த்து ஞாயிற்றுக்கிழமைன்னு வைக்கிறோம். நான் லேபிளாக ஒட்டிட்டு வரான் சூரியன். இன்னைக்கு சண்டே தெரியுமா அப்படின்னு கேட்டுட்டு வரானா? சண்டேவாவது டியூஸ்டே ஆகுது அவனுக்கு, அதெல்லாம் இம்மெட்டீரியல். சந்திரன் வளர்வது தேய்வது இதையெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு கணக்காக நாம் ஒரு கேலண்டர் போடுறோம். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதெல்லாம் ஒரு இமேஜினரி தானே, ஒரு ஃபிக்ஷியஸ். காலமே ஒரு தத்துவம் தான். அது காலத்தை கொஞ்சம் அப்படி கடந்து நிற்கிறவர்களுக்கு காலக்கணக்கு, காலம் என்பது ஒரு பொருட்டாகவே இருக்காது. காலத்தை வென்றிருப்பார். நம்முடைய அருணகிரிநாதர் சொல்லுகிறார், அந்த சிவயோகிகள் காலத்தை வென்றிருப்பார், மறிப்பார் வெறும் கர்ம யோகிகளேனர், அது கர்மிகளேனர். யோகத்தை பொறுத்த வரைக்கும் யோகம் நாம பேசுகிற யோகம் என்ன அப்படின்னு தெளிவாக தெரிந்து கொள்ளணும். சிவயோகம் தான் நாம் பேசுகிறோம். இப்போ பெரும்பாலானவர்கள் நீங்கள் உங்களை தெரிஞ்சவர்களை நீங்கள் சந்திப்பீர்களே, ஆனால் எங்கெங்கே போகிறீங்க? திருமந்திரம் சொல்கிறாருங்க, கேட்க போகிறோம். திருமந்திரமாக என்ன சொல்கிறாருங்க? யோகத்தை பற்றி எல்லாம் பேசுகிறாருங்க. அப்படியா? யோகத்தை பற்றி பேசுகிறாரா? என்ன உட்கார சொல்லித்தராரா? மூச்சு இழுக்க சொல்லித்தராரா? இல்லை அதெல்லாம் சொல்லணுங்க, அதை பற்றிலாம் பேசுகிறாரு. இல்லை அது ஏதாவது கற்றுத்தராரா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? அப்படி கேட்குற பொழுது இல்லைங்க அந்த மாதிரிலாம் சொல்லலை. இன்னும் இது என்ன யோகம்? அதுதான் சிவயோகம். இப்போ நாங்களாம் செய்கிறது அவயோகம். பணம் கட்டுறீங்களா இல்லையா அந்த யோகத்துக்கு? ஆமாம். அப்போ அது அவயோகம்தான். என்னத்துக்கு பணம் கட்டணும்? நம்ம மூச்சு காத்த நம்ம இழுத்து நிறுத்தி வெளியில் விட்டு 5 எழுத்த சொல்கிறதுக்கு பணம் கட்டணுமா என்ன? அது அன்பின் மிகுதியினாலே விளைவது. ரொம்ப அன்பாயிடுச்சுன்னா உங்கள் கண்ட்ரோலுக்கு வந்துடும் உங்கள் மூச்சு. நீங்கள் வேணால் பாருங்களேன், டீப் லவ், அந்த அன்பு பெருகி 5 எழுத்து ஓதுகிற பொழுது மூச்சு நீங்கள் சொல்கிற இடத்துல நிற்கும். சிவய சிவங்கிறது அதிசூட்சம பஞ்சாட்சரம்னு கடைசியில் ஒன்று வச்சாங்க நம்ம பெரியவங்க. நம சிவைய சிவைய நம சிவைய சிவன்னு வச்சிருக்கிறாங்க. இந்த சிவைய சிவ தான் இந்த அதிசூட்சம 5 எழுத்து. அது சொல்றது இல்லை, அது சொல்ல முடியாத மந்திரம். அது சிகாரம் வகாரம் யகாரம் மட்டும் நிற்கும். அது என்ன நிற்குன்னா ஒன்றும் இல்லை, அது காற்று
நம்ம நம்ம 3 விஷயத்தை கொஞ்சம் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா போதும். நமக்கு இப்போ உள்ளே இருக்கிற பேராற்றலை, நமக்கு உதவி செய்து கொண்டு இருக்கிற பேராற்றலை நாம் பார்க்கணுங்கிறது லிட்ரலாக கண்ணால் பார்க்கணும்னு நினைக்காதீங்க. அங்கெல்லாம் கண்ணுக்கு ஒரு வேலையே கிடையாது, அது மாதிரி ஒரு கருவியும் கிடையாது, அது மாதிரி கருவியெல்லாம் கிடையாது. அறிவினாலே உணர்வது தான் பார்க்கறதுன்னு சொல்கிறது. உணர்தல், அறிவினால் உணர்தல். இந்த அறிவினால் உணர்தல் என்று சொல்லக்கூடிய ஒன்றை உணர்ந்து கொள்வதற்கு நமக்கு புரியலையே நம்ம நினைச்சு கவலைப்பட வேண்டாம். அதை நாம் உணர்ந்து கொண்டு தான் இருக்கிறோம். அந்த சிவத்தை இப்போ நாம் உணர்வதெல்லாம் எப்படி உணர்கிறோம்னு சொன்னால், நீங்கள் என்னதான் கண்ணால் பார்த்தாலும், என்னதான் காதால் கேட்டாலும், என்னதான் பண்ணாலும், உங்களுக்கு அவர் அனுபவத்தை ஊட்டுவது உங்களை அறிவிலே தான் ஊட்டுவார். அவர் இப்போ நம்ம இத்தனை சொல்கிறோமே, அவரை பற்றி கேட்குறோமே, இத்தனை செய்திகள் சொல்கிறாங்களே, இதை கேட்குறோமே, இத்தனை தடவை அவரை பற்றி பாடுகிறோமே, இத்தனை பாடல்கள் அவரை பற்றி சொல்லுகிறோமே, அவருக்கு ஒரு வேளை இதெல்லாம் போய் ரீச் ஆகுதா அப்படின்னு நீங்கள் ஒன்றும் டவுட்டே பண்ணாதீங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் எந்த அளவிற்கு செய்தாலும் அதெல்லாம் சொரூப உணர்வாக ஆனந்தமயமாக நம்முடைய சிந்தையில் அதை மாற்றுறதுக்கு அத்தனை விதமான அற்புதங்களும் இருக்குது. நம சிவய நம என்று சொல்லக்கூடிய மந்திரங்கள், அந்த ஒலிகள் நாம் சொல்லுகிற பொழுது, அந்த ஒலிகள் செவிப்பறையிலே சென்று தாக்குகிற பொழுது, நம்முடைய செவிப்பறையை தாக்கி எழும்புகின்ற அந்த வைப்ரேஷன்ஸு, அது போய் அந்த பிரெயினில் அது ரீச் ஆகிறதும், அது வைப்ரேட் பண்ணுற இன்டர்ன் வைப்ரேட் பண்ணுறதும், இப்படி தொடர்ச்சியாக நாம் பார்க்கிற பொழுது அது ஏற்படுத்துகிற ஒரு ஆனந்தம் அந்த ஒலியலைக்கே சொந்தமானதாக இருக்கிறது. அதனால நாம் சிவானந்தம் என்பது, சிவன் நமக்கு தருகின்ற ஆனந்தம் என்பது நம்முடைய அறிவிலே ஊட்டுவது தான். இந்த அறிவிலே ஊட்டுகிற இன்பத்தை நாம் அவ்வப்பொழுது அனுபவிக்கிறோம் நமக்கு தெரியாமல் இருக்குது, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. அது ஒரு அந்தந்த நிலைக்கு அந்தந்த இதை கொடுக்குறார். சரியைக்கு ஒன்று கொடுக்குறார், கிரியைக்கு கொடுக்குறார், யோகத்துக்கும் கொடுக்குறார், ஞானத்துக்கும் கொடுக்குறார். ஒரு சிறு பூசை, ஒரு மலரை எடுத்து கண்களில் கண்ணீர் மல்க சிவமே அப்படின்னு நீங்கள் தூவுனீங்கன்னா அவ்வளோதான், அது அறிவிலே பதிகின்ற ஆனந்தமாக விளையும். திரும்ப டக்குன்னு கொடுத்துரும். பந்தை எடுத்து செவுத்தில் அடிச்சிங்கன்னா எப்படி உடனே ரிஃப்ளெக்ட் ஆகி உங்களுக்கு பக்கத்துக்கு வருமோ, அதே மாதிரி அன்பே சிவமே என்று அன்பினாலே கண்ணீர் மல்க மலரை தூக்கி நீங்க போட்டீங்கன்னா இமீடியட்டா அங்கிருந்து அவர் பதிலுக்கு தூக்கி உங்க சிந்தையில ஒரு இன்பத்தை தூக்கி போட்டே தீர்வார். அது வந்தே தீரும். அது 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 வராம போகாது. வர நேரத்தில் கதவை சாத்திட்டீங்கன்னா தான் தெரியாது. அந்த உணர்வு தான், வேற ஒன்றுமே கிடையாது. ரொம்ப எளிமையாக இருக்கிற குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு எல்லாருக்கும் தர்றாரு. எல்லாம் பெரியவங்களுக்கும் உண்டு, சிறியவர்களுக்கும் உண்டு, குழந்தைங்களுக்கும் உண்டு. அந்த அனுபவம் சொல்ல தெரியாது எங்களுக்கு, எல்லாத்துக்கும் தருவார். தந்தே தீரும். அது அறிவுக்கு அறிவாக இருக்கிற சிவத்தை அறிவினாலே உணர வேண்டும் என்பதற்குத்தான் நம்முடைய யோகத்தை சிவயோகம் என்று சொன்னோம். இப்ப யோகம் என்பது இவங்க எப்படி அது சொல்லுகிறாருன்னா, ஒரு பாடி ஆர்கான்ஸை கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரது மட்டும்தான் யோகம் என்று கருதுகிறார்கள். இட் இஸ் நாட் an ஆர்கானிக் பினாமினா. நம்ம ஏதோ ஒரு உடம்புல இருக்கிற சில கருவிகளை கண்ட்ரோல் பண்றது யோகம்னு நாம திருமூலர் சொல்லலை. மூச்சை பிடிச்சி கொஞ்ச நாள் நிறுத்திக்கிறது, கவனிக்காம கொஞ்ச நாள் இருக்கிறது, அது மனசை பிடிச்சி நிறுத்திக்கிறது, எதையும் சிந்திக்காம இருக்கிறது, இப்படி எல்லாம் பை ஃபோர்ஸ், இது யோகம்னு அவர் சொல்லவே இல்லை. இதெல்லாம் யோகமும் இது பை ஃபோர்ஸ். நீங்க இது இது எவ்வளவுக்கு எவ்வளவு ஸ்ப்ரிங்கை போட்டு அமுக்குறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு அது அவ்வளவுதான், ஒரே தூக்கம் இல்லைங்களா? 45 நாள் விரதம் இருந்து கோயிலுக்கு போயிட்டு வந்தவன் வர்ற வழியிலேயே வந்தப்புறம் கூட கிடையாது, ஏமாத்தி கூடாது. நம்மளை யார் சொன்னா நம்மளை 45 நாள் இருக்க சொல்லி அந்த மாதிரிலாம் அப்படி வேண்டாம். அதெல்லாம் சீரா இருக்கணும்.
அதனால தான் யோகத்தில் சொல்லுகிற போது இயமம் முதல்ல சொன்னது, அப்புறம் நியமம் சொன்னது, அப்புறம் ஆசனம், அப்புறம் பிராணாயாமம். இதுக்கப்புறம் சொல்லுகிற இந்த 4 ஸ்டேஜ் சொல்றாரு பாருங்க: பிரத்யாகாரம், தாரணை, தியானம், சமாதி. நாம் சமாதிக்கு வரும்போது நான் சில செய்திகள் சொல்கிறேன், சமாதியில் அது வரும்போது சொல்கிறேன். இந்த பிரத்யாகாரம் என்று சொல்லுகிற சமாச்சாரம் இப்போ மூச்சை நாம் பிடித்து ஒழுங்குபடுத்த தெரிந்து கொண்ட காரணத்தினால மனம்ங்கிறது அது ஒரு கருவி, நமக்கு அது ஒரு டூலு. இப்போ அந்த கருவி, அந்த டூலை நாம் எப்படி ஆப்ரேட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கட்டு விட்டது நமக்கு. இனிமேல் அது நம்ம சொல்கிறதே கேட்கும். அது இப்போ நம்ம கையில் இருக்குது. அப்படிப்பட்ட மனதை கொண்டு போய் எப்படி நிறுத்தணும், உள்ளேயே நிறுத்தணும், 5 புலன்களையும் அடக்கி உள்ளே நிறுத்தணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் அந்த பிரத்யாகாரம் சொன்னார். பிரத்யாகாரத்தில் உள்ளே மனதை வெளியே செல்லாமல் நிறுத்தினதுக்கு, உள்ளே கொண்டு வந்ததுக்கு பிறகு வந்த மனம் மீண்டும் வெளியே செல்லாமல் இருப்பதற்காக, மனம் முழுவதும் ஆதாரங்களிலே நிலைத்திருப்பதற்காகவும் செய்யப்படுவது தான் தாரணை. இந்த ஞானத்தில் ஒன்று சொல்வார்கள்: கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கூடல் அப்படின்னு சொல்லுவார்கள். அது ஞானத்தில் கேட்டல், ஞானத்தில் சிந்தித்தல், ஞானத்தில் தெளிதல், ஞானத்தில் நிட்டை கூடல்னு 4. இந்த 4 தான் இந்த யோகத்தில் 4. ஞானத்தில் கேட்டல் அதுதான் பிரத்யாகாரம், ஞானத்தில் சிந்தித்தல் அதுதான் தாரணை, ஞானத்தில் தெளிவு தான் தியானம், ஞான நிட்டை தான் உங்களுக்கு அங்கே இருக்கிற நிட்டை, ஃபைனலாக வர சமாதி. அந்த நிலை இந்த அறிவுக்கு வருகிற பொழுது, அறிவு தெளிவு பெறுகிற பொழுது, அந்த அறிவு தெளிவு பெறுகிற பொழுது வருகிற ஆனந்தம் இருக்குது இல்லையா, அது ஒரு பேரானந்தம். அந்த ஆனந்தத்தை ஊட்ட வல்லவன் சிவன் ஒருவன் தான். அந்த ஆனந்தத்தை பெறுவதற்குத்தான் தாரணையிலே சொல்லுகிறார். இப்போ இதெல்லாம் மனசு நம்ம கைக்கு வந்ததுக்கப்புறம் உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய முக்கிய புள்ளிகளாக இருக்கிற இடங்கள் நம்முடைய அது ஆதாரம்னு சொல்லுகிறார்கள். இந்த ஆதாரம் என்று சொல்லக்கூடிய மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசித்தி, ஆக்ஞா என்று சொல்லக்கூடிய 6 ஸ்டெப்பு, 6 படிநிலைகள், 6 இடங்கள் இந்த உடம்புல இந்த மனதை கொண்டு அங்கே நிறுத்துகிற பொழுது ஆக்ஞாஸ்தானத்தை சேர்ந்த உடனேயே கிடைக்கின்ற பேரின்பத்தை பற்றி தான் இந்த தாரணையில் சொல்லுகிறேன். அதை சொல்லுகிற பொழுது அதைத்தான் கோணா மனத்தை குறியிட்டு கீழ்கட்டி வீணா தண்டூடே. இந்த வீணா தண்டுன்னு அந்த ஸ்பைனல் கார்டை சொல்லுகிறார், முதுகந்தண்டை. வெளியுற நிறுத்தி நோக்கி அல்லது வெளியுற நோக்கி, வெளிங்கிறது ஆக்ஞாஸ்தானத்தை சொல்லுகிறார். வெளின்னா அந்த ஞான நிலை என்பதனாலே ஆக்ஞா என்று சொல்லக்கூடிய அந்த புருவ மத்தியை சொல்லுகிறார். பொதுவாக நம்முடைய இந்த சைவ யோக நூலார் நமக்கு சொல்லுகிற திறம் என்னன்னா, நம்முடைய ஆற்றல் முழுவதும் இந்த நெற்றியின் நடுவில் இருக்கிறது என்று ஒரு குறிப்பு. இந்த நெற்றியின் நடுவே தான் நம்முடைய ஆற்றல் முழுவதும் இருக்கு. அதனாலே ஆற்றல் முழுவதையும் பயன்படுத்தி கொண்டு நனவு நிலையில் இருக்கிற பொழுது ஆன்மா இருக்கிற இடம் இந்த புருவமத்தி என்று சொல்லப்படுகிறது. நமக்கு இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். நமக்கு இந்த புருவமத்தி, இந்த புருவமத்தியிலே இந்த ஆக்ஞாஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இந்த புருவமத்தியிலே ஆன்மா அடைகின்ற அந்த ஞான நிலையத்தை இந்த பாடலில் சொல்லுகிறார். கோணா மனத்தை, கோணாமனைன்னா இது எப்போ பார்த்தாலும் இது கோணிக்கிட்டே தான் இருக்குது இல்லையா, எப்போ பார்த்தாலும் புலன்கள் வழியாக வெளியில் போகுது. அது எவ்வளவு கோணல்னு உங்களுக்கு தெரியுமா? அது எவ்வளவு கோணலாக இருக்குன்னு காட்டியிருக்காங்க தெரியுமா?
பார்த்துருக்கீங்களா? அது எவ்வளோ கோணலாக இருக்குன்னு, மனசு எவ்வளோ கோணலாக இருக்குன்னு அதை காட்டுற படம் தான் இந்த நடராஜர் ஆடும்போது காலி கீழே இருக்காரு பாருங்க, ஒருத்த முயலகன்னு, அவன் தான். அதுதான் அது. அது பாட்டுக்கு கை ஒரு பக்கம் போயிருக்கும், கால் ஒரு பக்கம் போயிருக்கும், தலை ஒரு பக்கம் போயிருக்கும், கண் ஒரு பக்கம் போயிருக்கும். அந்த மனத்தினுடைய நிலை அப்படி போய்கொண்டிருந்த அந்த மனம் கண் வழியாக போயிட்டு இருக்கும் போதே காது வழியாக போகும், காது வழியாக போயிட்டு இருக்கும் போதே நாக்கு வழியாக போகும், ஒரு நாசி வழி, இப்படி போய்கொண்டிருந்த அந்த மனதை இழுத்து நிறுத்தி அந்த கோணா மனத்தை குறியிட்டு கீழ்கட்டி, கீழ்னு சொன்ன அந்த வாயில்களாக இருக்கக்கூடிய அந்த ஐம்பொறிகள் எல்லா டோரையும் மூடி, கதவையெல்லாம் மூடி, எல்லா கதவையும் மூடி, உள்ளே இரு கொஞ்சம் அப்படின்னு சொல்லி அதை உள்ளே இருக்க வச்சு, வா வேலை இருக்கு உனக்கு, உள்ளே இருக்க வேலை, வா, எப்போ பார்த்தாலும் வெளியில் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கிற, உள்ள வேலை இருக்கு வா அப்படின்னு உள்ளே கூப்பிட்டு, அது உள்ளே கூப்பிட்ட அப்புறம் வந்துடுமா அப்படியே, அதை உள்ளே கூப்பிட்டு அதை சாந்தப்படுத்துறதுக்கு மூச்சை சாந்தப்படுத்திருக்கணும், அப்போ தான் அது உள்ளே வரும். இந்த காற்று ஒழுங்காக போய்கொண்டும் வந்து கொண்டும் இயங்கி கொண்டு இருக்கிற சீரான நிலையில இடா நாடி பிங்களா நாடி வழியாக போய்கொண்டிருந்த காற்றை மனம் உள்ளுக்குள்ள அப்படி கட்டு ஆன உடனேயே காற்றை இப்போ வெளியில் விடாம கும்பிக்கணும். டக்குன்னு கும்பித்த பிறகு இது வீணா தண்டூடே, இந்த வீணா தண்டு அது நடுவழியாக இருக்கிற சுழுமுனா நாடி வழியாக இந்த மனம் என்ன பண்ணு, கிரு கிரு கிருன்னு இந்த காற்று ஏறுகிற பொழுது அதை பற்றி கொண்டு மேலே ஏறும் மனம். உடம்பில் எந்த விதமான மாற்றங்களையும் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அது மனம் இல்லாமல் நிகழாது. இப்போ அவரை வச்சு தான் அது பண்ணியாகணும், வேற வழியே கிடையாது. இப்போ கண்ணு ஒன்றை பாருன்னு சொல்றது நம்மளா சொல்ல முடியாது, இந்த மனங்கிறத சொல்லி அப்பா அது கொஞ்சம் பார்க்க வை அப்படின்னு சொன்னா தான் உயிர் என்ன விரும்பினாலும் மனதுகிட்ட சொல்லித்தான் வேலையாகும். மனம் போய் தான் அதை பண்ண முடியுமே தவிர, ஒன்றை பார்க்க வேண்டும் என்று உயிர் விரும்பினால் அது மனதுகிட்ட தான் அது சொல்லும், அது பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லும். அப்பத்தான் மனம் அந்த கருவியை அது சென்று பொருந்தும், அந்த கண்ணு பார்க்கும், அது காட்சி கிடைக்கும். உள்ளே இருக்கக்கூடிய எந்த மாற்றங்களையும் செய்வதற்கு உயிருக்கு மனம் என்கிற கருவி துணை வேண்டப்படுகிறது. அப்படி அந்த கருவி துணை வேண்டப்படுவதனால தான் அதை தாஜா பண்ணி ஒரு மாதிரியாக உள்ளே கூட்டு வந்து அதை இந்த காற்றை நாம் நிறுத்துகிற உடனே இந்த காற்று கும்பித்து சுழுமுனா நாடி வழியாக ஏறுகிற பொழுது இந்த மனம் அதை படித்து ஏறிக்கிட்டே போய் அதை மூலாதாரத்தில் நிறுத்து, சுவாதிஷ்டானத்தில் நிறுத்து, மணிபூரகத்தில் நிறுத்து. நான் இந்த தடவை ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறேன், இந்த இதழில் வருது, அக்டோபர் இதழில். அந்த கட்டுரை கொஞ்சம் படிங்க நீங்கள். அதில் ஒரு செய்தி சொல்லியிருக்கேன், இது வரைக்கும் யாரும் சொல்லாத செய்தி. கட்டுரை படித்தவர்களுக்கு அது ஒரு புதிய செய்தியாக இருக்கும். நாம் இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற இந்த மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அனாகதம், விசித்தி, ஆக்ஞான்னு இதுக்கு என்னவோ பேரை சொல்லி சொல்லி மருண்டு போய் கிடக்கிறோம். இது ஏதோ எங்கேயோ இருந்துட்டு போகுதுப்பா உடுப்பா அப்படின்ட்டு. இது நீங்கள் பிடித்தாலே என்ன பண்ணும், அது ஒவ்வொரு கதவாக தானாக போயிடும். அது நீங்கள் பிடிச்சதை விட்ட உடனே அது அந்த சுழுமுனா நாடி வழியாக போகிற பொழுது, சுழுமுனா நாடி வழியாக போகிற பொழுது 6 இடத்துல அது முடிச்சு விழுந்திருக்கும். அங்கே தான் போய் ஜங்ஷன் பாயிண்ட்டு, அது அங்கே போய் நிற்கும். அங்கே நின்ன உடனே அந்த இடத்த சுத்தம், திரும்ப அது ஓப்பன் ஆன உடனே திரும்ப அங்கே போகும். திரும்ப இது அந்த கான்சன்ட்ரேஷன் அங்கேயே இருந்து கொண்டு இருந்தது என்று சொன்னால் இது காற்று கிளம்பி போய் கடைசியில் ஆக்ஞாஸ்தானத்தில் வந்து நிற்கும். அந்த டோர் ஓப்பன் பண்ண உடனேயே ஒரு தெளிவு பிறக்கும். அந்த தெளிவைத்தான் சொல்லுகிறார். ஒரு மிகப்பெரிய தெளிவு நிகழும். அந்த தெளிவு நிகழ்கிற பொழுது நமக்கு அந்த யோக காட்சியில் கிடைக்கிறது என்ன, பாஸ்ட் அண்ட் ஃபியூச்சர் ரெண்டுமே தெளிவாகும். அது ஒரு பெரிய ஒரு வரம். பாஸ்ட் ஃபியூச்சர் தெரிய ஆரம்பித்த உடனேயே அவ்வளோதான், அது வியாபாரம் பண்ணணும்னு தோணிடும். ரொம்ப கண்ட்ரோல் பண்ணால் தான் திரும்ப அடுத்த ஸ்டெப்பு போகிறதுக்கு தோணும். இல்லைன்னா வில் பி வில்லிங் டு யூஸ் இட் ஃபார் சீப் பாப்புலாரிட்டி. அவ்வளோதான், அது முடிஞ்சு போகும், அத்தோட முடிஞ்சு போடாது. அங்கே வந்த உடனேயே அது அவ்வளோ தெளிவாக தெரியும், சொல்லவே வேணாம்.
யோகம் பயில்கிற பொழுதே கூட, யோகம் பயில்கிறதுனா ஒன்றும் வேணாம், 5 எழுத்தை நீங்கள் ஒரு நாளைக்கு தொடர்ந்து சொல்ல ஆரம்பித்திருக்கிறீர்கள்னு வச்சுக்குவோம். யோகத்தை கொஞ்சம் சுலபமான வழி சொல்லி தட்டுமா? யோகம் சுலபமான வழி சொல்லி தட்டுமா? யோகம் ரொம்ப ரொம்ப க்ரூடு மெத்தடு. இந்த நமசிவைய சிவைய நம அப்படிங்கிற எழுத்துக்களில் நீங்கள் தீட்சை வாங்கியிருந்தா சிவைய நம, உங்களுக்கு மந்திரம் அந்த மூல மந்திரம் கிடச்சிருந்தா, இல்லைன்னா சிவைய நம. அதை ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு எப்போ ஓய்வு கிடைக்குதோ, உங்களுக்கு ஓய்வு கிடைக்கிறப்ப, கூடிய மட்டும் தனிமை உகந்தது. தனிமை நான் தனிமைன்னு சொன்னால் நீங்கள் உடனே ஐசோலேஷன் டசன்ட் மீன் தட் யூ ஷுட் பி அவே ஃப்ரம் த பப்ளிக்னு அர்த்தம் கிடையாது. உங்களுக்கு வல்லமை இருக்குமானா இந்த இடத்துல கூட தனிமை அனுபவிக்கலாம். தனிமைங்கிறது அது ஒரு ரிலவெண்ட் ஃபேக்டர் தான். 10 பேர் இருந்தால் கூட ஒருத்தர் சில பேர் என்னவோலாம் நடந்துகிட்டு இருக்கோம், அவன் அது சம்பந்தமே இல்லாமல் உட்காந்துருப்பான். இங்கே குத்து வெட்டி கொலைக்காயர் ஆகிட்டு இருக்கோம், என்னப்பா இதை சத்தமாக இருக்குமா கொஞ்ச நாளைக்கு கழிச்சு, ஏன்டா இங்கே ஒரு கொலையோ விழுந்துக்கிறா இப்படி உட்காந்துருக்கு ஒன்றும் தெரியலையம்மா. அது ஐசோலேஷன். என்ன நடந்தாலும் சரி, என்ன நடந்து அது பாட்டுக்கு நடந்துட்டு இருக்கு, இவ பாட்டு. இந்த ஒரு ஐசோலேஷன் அது இருந்தால் போதும். தனியானா உடனே பஸ்ஸை பிடிச்சி எங்கேயோ போகணும், அவுட்ஸ்கட்ஸுக்கு போகணும் போல இருக்கு, எந்த ஒரு 60 கிலோமீட்டர் தள்ளி, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. உங்கள் அறைக்குள்ளேயே உங்களுக்கு தனிமை கிடைக்குமானாலும் சரி, ஒரு ஐசோலேஷன். 5 எழுத்தை என்ன பண்ணணும், ஒவ்வொரு பதமாக பிரித்து அந்த பதத்தில் கவனத்தை நிறுத்தணும். ந ம சி வ ய, இதை அந்த ஒவ்வொரு எழுத்தாக கொண்டு போய் கவனத்தை கான்சென்ட்ரேட் பண்ணும். இதை செய்யறதுக்கு முன்பாக நிறைந்த உணவு உட்கொள்ளக்கூடாது. கூடிய மட்டும் அதுக்குன்னு ரொம்ப பசியோடு செய்யக்கூடாது. பசி இருந்ததுன்னா கோஆப்ரேட் பண்ணாது. இது பசிக்கவும் கூடாது, அதுக்காக வயிறு திம்முன்னு ஆகவும் கூடாது. அது மாதிரி இருக்கிற நிலையில் இந்த 5 எழுத்தை ஒவ்வொரு பதமாக பிரித்து அந்த பதத்தை சொல்லுகிற பொழுது இந்த மனத்தை கொண்டு போய் அந்த பதத்தில் பதிவிக்கணும். நாவில் பதிவிக்கணும், மாவில் பதிவிக்கணும், சீல பதிவிக்கணும், வால பதிவிக்கணும், ரெஜிஸ்டர் பண்ணணும். எப்படி பதிவிக்கிறதுன்னு நான் ஒரு க்ரூடாக ஒரு வழி சொல்கிறேன். ஒரு 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 க்ரூடு மெத்தடு தான் அது. பின்னால் அதை அப்படியே நீங்கள் அதை வேறு இதுக்கு உங்களுடைய என்ன சொல்கிறது இன்வால்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி அதை மாற்றிக்கொண்டே போகலாம். இப்போ நாவில் நான் எப்படி பதிவிக்கிறதுனா, முதல்ல நாங்கிற வரி வடிவத்திலே நீங்கள் பதிவிங்க. நாங்கிற எழுத்து நிற்கிதுன்னு வச்சுக்குவோம், நான் ஒரு எழுத்து நிற்கிது, நாவிலேயே நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. நான் மான்னு ஒரு எழுத்து லெட்டர், இப்படி மான்னு ஒரு லெட்டர், அந்த மாவில் சி அப்படின்னு ஒரு எழுத்து, இதுலேயே நீங்கள் பதிவிக்கலாம். இது துவக்க நிலை. கொஞ்சம் கொஞ்சமாக தாண்டி போகிற பொழுது இந்த வரி வடிவத்திலிருந்து தாண்டி கொஞ்சம் உருவ நிலைக்கு போகலாம். உருவ நிலைன்னா சீங்கிற பொழுது சிவம் தோன்ற வேண்டும், வான்னா அம்பாள் தோன்ற வேண்டும், நான் வருகிற பொழுது நகாரம் வருகிற பொழுது கீழே இருக்கிற தெய்வங்கள் எதை வேணாலும் நினைக்கலாம். சின்ன தெய்வங்கள், மற்ற அவருக்கு கீழே இருக்கிற பூதகணங்கள், அந்த மாதிரி நினைக்கலாம். உங்களுக்கு எது அது இதுக்கு பொருத்தமாக தோன்றுகிறதோ அந்த வரி வடிவத்துக்கு வரலாம். கொஞ்ச காலத்துக்கு திரும்ப அதையும் விட்டுட்டு ஒலியில் நிற்கணும். நான் அப்படின்னா அந்த ஒலியிலேயே போய் நிற்கணும். இந்த ஒலியிலேயே நின்றுட்டு இருக்கிற பொழுது கொஞ்ச நாளில் இது இந்த மந்திரத்தை 5 தடவை 10 தடவை 15 தடவை 20 தடவை 25 தடவை 50 தடவைன்னு நீங்கள் சொல்லிக்கொண்டே வருது கொண்டே வரலாம். நேரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக நீடித்து கொண்டே போகலாம். இப்படி ஆரம்பம் மட்டும்தான் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் எப்படி உங்களுக்கு அது அனுபவப்படுகிறதோ அதற்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அடுத்த க்ளூ கிடைக்கும்.
நீங்கள் அதுக்கப்புறம் தொடர்ந்து போகலாம். அதில் பொதுவாக இதில் கிடைக்கிற அனுபவத்தை பகிர்ந்துக்க கூடாது. இன்னும் சொல்ல போனால் பொதுவாக இதை நான் செஞ்சுட்டு இருக்கிறேன்னு விளம்பரம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் செஞ்சோம்னா நமக்கு கான்சன்ட்ரேஷன் போகும். வேற ஒன்றும் இல்லை, ஒன்றாகாது, என்ன பெருசாக போகுது. உட்கார்ந்து இப்போ நம்ம யார்ட்டையும் ஏதாவது சொன்னோம்னா அவர் ஒரு கமெண்ட் அடிப்பார். நீங்கள் உட்கார்ந்தவொடனே சொன்ன உடனே அவர் அடித்த கமெண்ட் தான் ஞாபகத்துக்கு வரும். இப்போ கவனம் சிதறும். யாருக்குமே தெரியாதுன்னா இது பற்றியே உங்கள் ஒருத்தருக்கு தானே தெரியும். அதனால் கவனம் இதிலேயே தான் இருக்கும். இது ஒரு ஆரம்ப பாடம் யோகத்தில், சிவயோகத்தினுடைய தொடர்ச்சியான பாடம். கொஞ்ச நாளில் இந்த நகாரம், மகாரம், சிகாரம், மகாரம், யகாரம்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி போவது போல, அந்த ஒலி போவது போல, அதெல்லாம் போய் பெரிய ஒரு ஓமில் சென்று ஒடுங்குவது போல அதை நம்ம பாவனை பண்ணணும். பாவனை தான் அனுபவத்தினுடைய துவக்க நிலை. நான் ஆரம்பமே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. இந்த பாவனையை கொண்டு போய் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பாவனையை அது ஓமில் போய் பிரணவத்தில் முடிவதாக எண்ணி ஓம் என்பதையே கடைசியில் சொல்ல ஆரம்பிக்கணும். இந்த ஓம் என்ற மந்திரம் பிரணவத்தை சொல்ல ஆரம்பிக்கிற பொழுது ஓம்குள்ள 5 எழுத்து ஒடுங்குவதும், இப்பொழுது ஓமே தனித்து நிற்பதும், அப்புறம் அது அகார உகார மகாரமாக பிரிவதும், இப்படி சமஷ்டி வேஷ்டி என்று பிரிந்து பிரிந்து கடைசியில் அசபா மந்திரமாக அது மாறும். இப்போ பார்த்தீங்கன்னா போய் உட்கார்ந்த உடனேயே அந்த அசபா மந்திரம் உங்களுக்கு அந்த அனுபவத்தை ஏற்படுத்த ஆரம்பிச்சிடும். இது ரொம்ப திறமையாக இருந்து ரொம்ப ஆழமாக இருந்தால் 1 வருஷத்தில் வித்தின் அன் இயர் அந்த அசபா மந்திரத்தினுடைய அனுபவம் துவங்க ஆரம்பிக்கும். இப்போ இந்த யோகத்தில் இந்த தாரணை இந்த ஸ்டேஜஸ் இருக்க, இந்த ஸ்டேஜஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ரொம்ப குயிக்காக வந்திருக்கும். இப்போ தாரணையில் சொல்லுகிற பொழுது உள்ளே போன இந்த மனசை வெளியில் விட்டுறாதபடி பார்த்துக்கணும். வந்துருச்சு, வந்ததை அந்தந்த ஆதாரங்கள் நிறுத்தணும். ஆதார யோகத்தில் நின்று கடைசியில் நிராதார யோகத்துக்கு போயாகணும். ஆதார யோகத்தில் நமக்கு அவ்வப்பொழுது பலன்கள் கிடைக்கும். ஆனால் அதை அந்த கிடைத்த பலன்களை கொண்டு மருளாமல் நிராதார யோகத்துக்கு செல்லணும். இங்கே எப்படி ஆற பிடிச்சோமோ அது மாதிரி இங்கே இருக்குது. இதுக்கு மேலே இது நிராதாரம், இது ஆதாரம். ஆதாரத்துக்கு நிராதாரத்துக்கு நடுவில் ஒன்று இருக்குது. எப்போவுமே நம்முடைய அருவம் உருவம் அருவுருவம் என்று இருக்கிற லயம் போகம் அதிகாரம் என்று இருப்பது போல இந்த நடுநிலையாக ஒன்று இருந்து இரண்டையும் இணைக்கும். நம்ம சந்திரகலை வருகிற பொழுது அதை சிந்திப்போம். சந்திர யோகத்தை சொல்லுவார். சந்திர யோகம் வருகிற பொழுது இந்த கலைகள் 12 கலைகளாக, அப்புறம் பிராசாத யோகத்திலாம் அது ரொம்ப தெளிவாக விளக்குவார். அதில் சோதிட கலா பிராசாத யோகம் 16 கலை, 12 கலை பிராசாத யோகம் 12 கலையில் நிற்கிறது. இதெல்லாம் சொல்லுவார். எல்லாம் இதனுடைய விரிவு தான், இதனுடைய விரிவுகள் தான் அத்தனையும். அடிப்படை என்ன அப்படிங்கிறது நாம் தெரிந்து கொண்டா அதில் இந்த விரிவு. சரி, இப்படி சொல்லுகிற பொழுது நாம் இந்த மந்திரத்தை உங்களுக்கு சொல்லும்போது நான் சொன்னேன், இந்த மந்திரம் சொல்லுகிற பொழுது குருவிடமிருந்து பெற்ற மந்திரமாக இருந்தால் குருவை நினைந்து அந்த மந்திரத்தை சொல்லி குருமூர்த்தங்களையெல்லாம் நினைந்து அந்த மந்திரங்களை சொல்லுதல் ஒன்று. இந்த குருவை நினைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய ஒரு அந்த நிலை. சில சமயம் குரு மேலே சொல்லனாத அன்பு பூண்டுகிற பொழுது அவர்களுக்கெல்லாம் இது எளிதில் சித்திக்கும். அது அந்த அங்கே போய் உட்கார்ந்தவொடனே அந்த குருவை சிந்திச்சு இதை சொல்ல ஆரம்பித்தோடனே அது டக்கு 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 டக்குன்னு லாக் ஆகி போக ஆரம்பிக்கும். சில பேருக்கு கொஞ்சம் லேட் ஆகும். நகாரத்தை பிடிச்சி மகாரத்தை பிடிச்சி மனசு தளரக்கூடாது. அதுக்கு துணையாக இருப்பது குரு. குருவை மனதை நினைக்கிற பொழுது குரு இல்லை சார், நான் இப்போ இதானா சார் விநாயகரை பிடிச்சிக்கணும். அதுதான் அந்த தெய்வம், அந்த கடவுள், அது விநாயகர் முருகர் பிடிச்சி இப்படி போகணும். இல்லைன்னா குரு இருந்தால் குரு உங்களுக்கு இருக்குமே. ஆனால் இந்த குருவை நினச்சா கொஞ்சம் ஆக்சலரேட் ஆகும். அது ஒரு கேட்டலிஸ்டிக். உடனே டக்குன்னு நீங்கள் நினைக்கிற குருவை மட்டும் மனதில் நினைத்தீர்கள் என்று சொன்னால் அந்த குருவுக்கு கொஞ்சம் வலி ஜாஸ்தி. இந்த குழந்தைங்களுக்கு கூட சொல்கிறேன், படிக்கிறோம், ஏதோ ஒன்று மறந்து போச்சு பரீட்சை நேரத்தில், உடனே குருவை நினச்சா போதும், வாத்தியாரை நினச்சா போதும், சொல்லி தந்த வாத்தியாரை இன்னும் குறிப்பாக நினச்சா போதும். அவருடைய திருவடி தான் நமக்கு துணை செய்யணும். அவர் தான் சொல்லி கொடுத்தாரு, நானும் படித்தேன், என்னவோ ஞாபகத்துக்கு வரமாட்டேங்குதுன்னு திருவடியை நினச்சி அப்படி 2 நிமிஷம் நினச்சா போதும், டக்குன்னு ஞாபகத்துக்கு வந்துடும். ஏன்னா எனக்கு வந்திருக்குது, அதனால் நான் சொல்கிறேன்.
அந்த அளவுக்கு குருவினுடைய திருவடிக்கு வலிமை உண்டு. நாம் இந்த ஆராய்ச்சியில் இறங்கக்கூடாது. குரு மாதிரி இருக்காரா, வாத்தியார் மாதிரி இருக்காரான்னா நம்ம ஆராய்ச்சியில் இறங்கக்கூடாது. அதெல்லாம் வேற விஷயம். அது அவர் வேற இல்லைன்னா அது அவருக்கு போட்டு நாம பக்தியை சொல்லி கொடுத்தாரு. ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்குறவர் அவர் குரு, அவ்வளோதான். வீணா தண்டுடனே வெளிநிறுத்தி நோக்கி, அந்த வெளியாக இருக்கக்கூடிய இந்த ஞான இடமாக இருக்கக்கூடிய ஆக்கியாத்தானத்தில் நிறுத்தி, கண்ணிருந்தும் காணார் காதிருந்தும் கேளார். கண்ணு இருந்தும் பார்க்கல, காது இருந்தும் கேட்கல. 5 பொறிகளினாலும் அடையக்கூடிய அனுபவங்கள் இல்லை. என்றிருப்பார்க்கு வாணாள் அடைக்கும் வழி அதுதானே, வாணாள் அடைக்கும் வழி அதுதானே. மீண்டும் மீண்டும் பிறக்கிறதும் இறக்கிறதுமா இருக்கிறவங்களுக்கு அது ஒரு வழி அடைச்சிருமா, டக்குன்னு கேட்ட போட்டுருமா, இனிமேல் பிறப்பு கிடையாது. ஆக்கியாஸ்தானத்தில் அறிவு பொருளாக இருக்கக்கூடிய சிவத்தை தரிசனம் செய்கிறவர்களுக்கு அவர்களுக்கு அதுக்கப்புறம் இந்த பிறவி துன்பம். எப்பொழுது நமக்கு சிவம் அருள் செய்ய ஆரம்பித்திருக்கிறாருன்னு தெரிகிறது அப்படின்னு கேட்டால், நான் சொல்கிற பாயிண்ட்லாம் நீங்கள் லிட்டரலாக அப்படியே எடுத்துக்கிட்டோன்னு அவசியம் இல்லை. இதெல்லாம் என்ன சொல்கிறது, ஐ எம் திங்கிங் அலவுட், நான் பலமாக சிந்திக்கிறேன், அவ்வளோதான். மௌனமாக சிந்திச்சா எனக்கு மட்டும் கேட்கும், பலமாக சிந்திக்கிறதுனால உங்களுக்கும் கேட்குது, அவ்வளவுதான். நமக்கு அருள் அருள் தர ஆரம்பிச்சிருக்கிறாரு. அவருடைய அருள் நாட்டை வந்திருக்குன்னா நம்முடைய உலக இன்பங்களில் நமக்கு ஒரு ஓர்ப்பு ஏற்பட ஆரம்பிக்கணும். அந்த ஒரு ஓர்ப்பு அது அதுக்குன்னு அதை விட்டுட்டு ஓடக்கூடிய துறவு கிடையாது. அது துறவு வேற, ஓர்ப்பு வேற. இந்த ஓர்ப்பு கொஞ்சம் கொஞ்சமாக தலை காட்ட ஆரம்பிச்சுன்னு வச்சுங்க, அவர் கொஞ்சம் கொஞ்சமாக இழுக்க ஆரம்பிச்சிருக்காருன்னு அர்த்தம். நிச்சயமாக நமக்கு நம்முடைய கடமை செய்யறதுல எந்த விதமான ஒரு தளர்ச்சி இருக்கக்கூடாது. அதை அவர் விரும்ப மாட்டார். கடமையை செய்யணும், எனக்கு என்ன டியூட்டியோ அதை நான் செய்தாகணும், சிறப்பாக செய்யணும். ஆனால் கடமை செய்கிற பொழுது அதனுடைய பெருமை முழுவதும் என்னுடையது என்று எண்ணாமல் எல்லாத்தையும் அவருக்கு திருவடிக்கே கொடுத்து, சரி இந்த பிறப்பில் இந்த வேலையை கொடுத்துருக்கிறார், நமக்கு இதை செய்கிறோம். ஆனாலும் கூட நமக்கு வேணுங்கிற அவருடைய அருளை என்னை கொடுப்பாரோ தெரியல, இந்த வேலையை செய்ய சொல்லியிருக்கிறார், நம்மளும் இந்த வேலையை செய்ய சொல்லியிருக்கார், சரி செய்வோம். யாரோ சொன்ன மாதிரி ஐ ஆம் a tool in his hands, of course a tool of poor quality, nevertheless God has chosen me as his tool. அவ்வளோதான். கடவுளை தேர்ந்தெடுத்திருக்கிறார், ஒரு டூலாக தேர்ந்தெடுத்திருக்கிறார். என்னை கொண்டு அவர் என்ன செய்யணும்னு நினைக்கிறாரோ அதை செய்கிறார். அப்ப இந்த கண் இருந்தும் கூட காட்சி இல்லாமலும் காதிருந்து கேளாமலும் இருக்கிறத தூங்கி கண்டார் சிவலோகம் தம்முள்ளேம்பார். முன்னாலேயும் கூட தூங்குகிறவர்களுக்கு எப்படி உலக அனுபவம் இருக்காதோ அதுபோல யோகத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போகிறவர்களுக்கு, அதனால இந்த உவர்ப்பு ஏற்பட ஆரம்பிக்கவுடனே அவர்கள் யோகத்துக்கு தயாராகி விட்டார்கள் அல்லது லாயக்குன்னு அர்த்தம். உவர்ப்பு வராத நிலையில கிரியையோடு நிற்கும். கிரியைக்கு பிறகு வருவதுதான் அந்த உவர்ப்பு. ஏன் உவர்ப்புன்னு சொல்றேன் தெரியுங்களா? அது ஏன் உவர்ப்புன்னு சொல்லணும்? அது நான் வெறுப்புன்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? வெறுப்பு இல்லை நான் சொன்னது இல்லையா? நான் என்னுடைய டெர்மினாலஜி நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஃபாலோ பண்ணணும். நான் வெறுப்புன்னு சொல்ல, உங்களுக்கு வெறுப்பு வரணும்னு நான் சொல்லவே இல்லை. வெறுப்பு வரவே கூடாது. என்ன வரணும்? உவர்ப்பு. ஏன் உவர்ப்புன்னு சொன்ன தெரியுமா? உணவுக்கு உப்பு தேவை, அது இல்லாமல் சாப்பிட முடியாது, தேவை. ஆனால் எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் தேவை, அதுக்கு மேலே போனால் உவர்ப்பு. அது போல உலகத்தில் அட்டாச்மெண்ட் இருக்கணும், ஆனால் எவ்வளவு தேவையோ அவ்வளோ இருக்கணும். அதுக்கு மேலே போச்சுன்னா அதில் உவர்ப்பு ஏற்படணும், அதைத்தான் உவர்ப்புன்னு. அந்த நிலைக்கு அதை வச்சுக்கணும். அதற்கு மேலே போனால் அந்த 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 உப்பு கறிக்குதுங்கிறனால இன்னும் கொஞ்சம் கம்மியாக போட்டிருந்துருக்கலாமே அப்படிங்கலாம். அது போல தான் சொல்லிக்கணும். ரொம்ப குதிச்சிட்டோமோ, சந்தோஷம் வந்துருச்சுன்னு கொஞ்சம் கம்மி பண்ணியிருந்துருக்கலாமே அப்படின்னு தோணணும் நமக்கு. ரொம்ப சந்தோஷம் வந்ததுன்னா நம்ம கொஞ்சம் கட்டுப்படுத்தணும். எனக்கு ரொம்ப உப்பு ஜாஸ்தி ஆகுது போல இருக்கு,
கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்படின்னு தோணணும். என்ஜாய் பண்ண வேண்டியது தான், பட் ஓர்ப்பு வருகிற அளவுக்கு இல்லை. அதைத்தான் சொல்லுகிறார். அந்த அந்த நிலையில் அது அப்படி போகிற பொழுது தான் யோகம் கைகூடும். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்ம பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்படி வந்துருச்சுன்னா எனக்கு என்னுடைய செயல்களுக்கெல்லாம் ரெஸ்பான்சிபிலிட்டி யார் எடுத்துக்குவா என்னன்னு. அதுதான் இங்கே இருக்க ஒரு பெரிய பிரச்சனை. என்னன்னு கேட்டோம்னா, எவ்வளவுக்கு எவ்வளோ நீங்கள் அவனை நோக்கி நீங்கள் மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களோ, அவன் கிட்டக்க போக ஆரம்பிச்சிங்களோ, அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் முழுக்க அவனுக்கு ஷிஃப்ட் ஓவர் ஆகிட்டே இருக்கும். அது உங்களுக்கு தெரியவே தெரியாது. நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு யூ ஆர் கோயிங் நியர் ஹிம்னா, அவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி முழுக்க அவனுக்கு ஷிஃப்ட் ஆகிடும். ஐயோ என்கிட்ட வந்துட்டான், இந்த வேலையை நானில் பார்க்கணும், இனிமேல் இவன் இங்கே வந்துட்டானே, அந்த வேலையை அவர் பார்ப்பார். இதுதான் உண்மையாக நிகழ்வது. எவ்வளவுக்கு எவ்வளவு ஒருவர் அவரை நம்புகிறாரோ அவ்வளவுக்கு எவ்வளோ அவரை விட அவர் இவர் மேலே நம்பிக்கை வைப்பார். சிவம் அவருடைய அத்தனை செய்திகளையும் எடுத்துக்கொள்கிறது ரெஸ்பான்சிபிலிட்டி. இது பார்க்குறோம் நாயன்மார் வரலாற்றுலையும் மற்ற வரலாற்றுலையும் எல்லாத்துலேயும் பார்க்குறோம். சேக்கிரா சொல்லுவார் ஒரு இடத்துல, ஏனாதிநாத நாயனார் போருக்கு போகிறார். போருக்கு போகிற பொழுது அவர் போருக்கு போயிட்டார். அவன் கூப்பிட்டான், அதிசூரன் வா சண்டைக்கு வான்னு கூப்பிட்டான். தடவை வந்து அடி வாங்கி தோத்துட்டு போயிருக்கிறான். தடவை வாங்கி அடி வாங்கி தோத்து ஆளுங்களெல்லாம் இழந்து போலவே திரும்பவும் வந்து தைரியமாக கூப்பிடுறானே, இந்த தடவை ஒரு அடி போட்டுறது வேண்டியதான்னு முடிவு பண்ணுறாரு இவர். என்ன இந்த மாதிரி தொழில் போட்டியில் நம்மளை இப்படி தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருக்கிறானேன்னு நினைக்கிறாரு. சிவபெருமான் மேலே ரொம்ப பக்தி உடையவர் தான் அவர். ஆனால் அவருக்கு சிவபெருமான் மேலே சொல்லனாத பக்தி, சிவனடியார்கள் மேலே அதை காட்டிலும் பக்தி, அதை காட்டிலும் திருநீர் மேலே ரொம்ப பக்தி அவருக்கு. அவன் என்ன பண்ணான், அங்கேருந்து வந்து நாம் வா ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதிக்கலாம், இந்த தடவை நம்ம ஆட்களை வச்செல்லாம் மோத வேண்டாம், ஆள் சேதம் தேவையில்லை, நேராக ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதிக்கலாம் வான்னா. சரிப்பா வரேன்ட்டார். போர்க்களத்தில் இறங்கியாச்சு. அவன் அந்த எண்டு, இவர் இந்த எண்டு. பெல் அடிக்கிறாங்க. மணி அடித்த உடனேங்க அப்படி கிளம்பி வருகிறார் வேகமாக. காளை பொலிகாலை போல வருகிறார். கையில் அந்த கேடயத்தையும் வாழையை எடுத்துகிட்டு வர்றார். அவனும் அங்கே கேடயத்தையும் வாழையை எடுத்துகிட்டு வரான். வந்தா கேடயத்தையும் வாழையை எடுத்துக்கிட்டு வந்தா கிட்டக்க வந்து நின்னா. அப்படி கேடயத்தை அப்படி பிடிச்சிருக்கிறான், அப்படி வாழை பிடிச்சிருக்கிறான், மூஞ்ச காட்டலை. இவரும் அப்படி கிட்டக்க வருகிறார். வந்த உடனே கிட்டக்க வந்து நின்ன உடனே இந்த லைன் போட்டிருக்காங்க, அங்கே வந்து நின்றுக்கிட்டாங்க. நின்றுக்கிட்டு அப்படி போர் ஆரம்பிக்கிறதுக்காக அடுத்த பெல்லுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறாங்க நேரத்தில் பெல்ல அடித்தாங்க. அடித்த உடனே அந்த கேடயத்தை அப்படி எடுத்தான் பாருங்க. எடுத்த உடனே பார்க்குறார் ஏனாதிநாதர் அந்த முகத்தில், ஆஹா அற்புதமாக திருநீர் பூசி இருக்கிறான் அதிசூரன். திருநீற்றை பார்த்தாரோ இல்லையோ ஆண்டாரு. அதிசூரன் தெரியல அவருக்கு. திருநீர் பூசுற ஒரு அடியார் தான் கண்ணுக்கு தெரிந்தார். அடக்கடவுளே, என்ன பாவம் செய்ய இருந்தேன், ஒரு அடியாரிடமா நான் மோதுவதற்கு இருந்தேன் என்று எண்ணினார். என்ன கொடுமை இது, எனக்கு என்ன ஆச்சு, திருநீர் பூசன இந்த அடியாரிடம் நான் போரிடுவதா, அதற்காகவா இந்த போரு என்று எண்ணினார். கையில் இருக்கிற வாளையும் கேடயத்தையும் கீழே போடணும்னு நினைச்சார். அதுக்கு முன்னால் நினைக்கிறார், இந்த அடியாரோடு நாம் போரிட்டோம்னா நாம் ஜெயிச்சிருவோம், இவர் தோத்துருவார். ஆனால் இந்த அடியார் என்ன நினைச்சிருக்கிறார், திருநீர் பூசுகிற பொழுது திருநீர் பூசினால் ஏனாதிநாதரை வென்று விடலாம் என்று எண்ணி இருக்கிறார். அப்ப திருநீர் பூசுகிற பொழுது இவர் நினைத்த நினைப்பு ஏனாதிநாதரை வெல்ல வேண்டும் என்பது. இப்பொழுது ஏனாதிநாதர் வெல்லுவது முக்கியம் அல்ல, திருநீர் வெல்ல வேண்டும் என்பதுதான் முக்கியம். அப்ப திருநீரை நினைந்து திருநீரை பூசுகிற பொழுது வென்று கொள்ள வேண்டும் என்று நினைந்து பூசி இருக்கிறாரே, அது பொய்யாகலாமா? அதனால் அது பொய்யாக கூடாது. ஏனாதிநாதர் தோற்கலாம், திருநீர் தோற்க கூடாது நினைக்கிறேன். அவன் வாழை எடுத்துட்டு வரானா, வாழையும் இந்த கேடயத்தையும் போடலான்னு நினைச்சாராம். போடலான்னு நினைச்சவருக்கு நினைக்கிறாராம், ஒருவேளை வாழையும் கேடயத்தையும் போட்டா இவர் நம்மளை தாக்கி நாம் உயிர் இழந்துட்டா பார்க்கிறவர்கள் நிராயுதரை கொன்று விட்டார் இவர் என்று இவருக்கு பாவம் வந்துடும். அந்த பாவம் திருநீர் பூசன் இந்த அடியாருக்கு வரக்கூடாது. அதனால வாழை கையில பிடிச்சிட்டு போர் புரிவது போல ஒரு ஆக்டிங் கொடுத்தாராம். இதை விட ஒரு அற்புதமா சொல்லுகிறார். அவன் வந்தான், வாழை எடுத்தான், மார்பில் பாய்ச்சினா, விழுந்துட்டார். தான் நினைத்த பரிசையே செய்தார். ஆனாலும் கீழே விழுந்தார். விழுந்த பொழுதும் கூட வெற்றி பெற்றது யாரு? ஏனாதிநாதர் தான். தம்முடைய கொள்கையிலே வெற்றி பெற்றார்.
இதெல்லாம் மேலிருந்து சிவபெருமான் பார்த்துக்கிட்டே இருக்காராம். சேக்கிழார் சொல்றார். ஏன்னா சேக்கிழார் சொல்றார், இந்த சிவபெருமான் அங்கே நின்றுட்டு இருக்கிறாராம். இந்த ஏனாதிநாதன் நம்மளை கூப்பிட மாட்டானா? கடைசி நேரத்தில் கூப்பிட்டா கூட போய் காப்பாற்றிடலாம். நம்ம இப்படி கூப்பிட மாட்டேங்கிறானே, நம்ம கூப்பிட்டோம்னா இவனை காப்பாற்றிடலாமே. இவன் ரொம்ப கெடுபடியான ஆளாச்சே, இவன் கூப்பிடாம போனால் நம்மளை கோச்சிக்குவானே. கூடு மண்மினில் கும்பிடலே என்று வீடும் வேண்டாவர்களின் விளங்கினார் ஆளாச்சே. அப்ப நாம இவன் கூப்பிடாம போனா உன்னை யார் இப்ப கூப்பிட்டது? நான் திருநீர் வெல்ல வேண்டும் என்றல்லவா இந்த காரியத்தை உலகத்திற்கு காட்டிக் கொண்டிருக்கிறேன், உன்னை யார் கூப்பிட்டது என்று சொல்லி நம்ம கோபித்துக் கொண்டால் என்ன பண்ணுவது? அடியாருடைய கோபத்திற்கு ஆளாகலாமா என்று இவர் கூப்பிடுவார் கூப்பிடுவார் கூப்பிடுவார்னு சிவபெருமான் காத்து கொண்டே இருந்தாராம். கடைசி வரைக்கும் அவரை கூப்பிடவே இல்லையா ஏனாதிநாதர், என்னை வந்து காப்பாத்து, இவன் கொண்டுட்டா என்ன பண்றதுன்னு அவர் கூப்பிடவே இல்லையா. கூப்பிடாத காரணத்தினாலே இந்த செயலெல்லாம் முடிந்த பிறகு அவர் கூப்பிடாமலேயே வந்து சேர்ந்தாராம் சிவபெருமான். கடைசியில் வந்து சேர்ந்தாராம். இவன் இனிமேலும் கூப்பிட மாட்டான், இப்போவாவது வந்து சேருவோன்னு. அப்பா நீ இப்போ வா, இந்த உலகம் உனக்கு லாயக்கு இல்லை, நீ வா என் கூட அப்படின்னு சொல்லி அழைத்து கொண்டு போனாராம். அழைக்காமலேயே வந்து சேர்ந்தான் சிவபெருமான் எழுதுறாரு சேக்கிழார் பெருமான். கடைசி வரைக்கும் அடியார் கூப்பிடலையே அவரை. அதல்லவா அந்த உயர்ந்த அந்த நிலை எங்கன்னு போய் சொல்றது. ரொம்ப பேர் கேட்குறாங்க, சிவன் வந்து ஏன் சார் காப்பாற்றலன்னு. காப்பாற்றணுங்கிறது எண்ணம் இல்லை அந்த அடியாருக்கு. அந்த அடியாருடைய எண்ணம் வேற. அந்த அடியாருடைய எண்ணத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் சிவனுடைய நினைவு. அதை நிறைவேற்றி வைத்தார். பெரிய புராணத்தினுடைய தத்துவங்கள்லாம் புரிந்து கொள்வது ரொம்ப கடினம். உயிரை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பது ஏனாதிநாதர் நினைக்கல. அப்படி நினைச்சிருந்தா அது எவ்வளவோ சுலபமா போரிட்டே காப்பாற்றிட்டு இருந்திருக்கலாம். சிவபெருமான் கடைசியில் வந்து சேர்ந்த பொழுது அவர் கூப்பிடாமையத்தான் வந்தாராம். கடைசி வரைக்கும் கூப்பிடவும் இல்லை, அவர் கூப்பிடவும் மாட்டார்னு தெரியும். அழைக்காமலே அப்போ கூட வீடு பேர் வேணும், திருவடி நடல் வேணும்னு கேட்கல அவர். இவரா வந்து வாப்பா, இனிமேல் இங்கே இருக்கிறதுக்கு நீ லாயக்கில்லை, என் கூட வா அப்படின்னு கூட்டிகிட்டு போனார். ஆக அந்த அன்பு இருக்கு பாருங்க, இந்த அன்பினாலே விளைகின்ற அந்த நிலையில மனம் பக்குவப்படுவதும் அறிவு பக்குவப்படுவதும் விரைந்து நிகழும். அப்படி நிகழ்வது தான் யோகத்தினுடைய அடிப்படை, சிவயோகம். அதனால தான் இதில் கூட அவர் சொல்லுகிறார், வானால் அடைக்கும் வழி அதுவாமேனார். ஆக்ஞாஸ்தானத்தில் இந்த ஒளி பெருகுகிறது, இந்த இடத்துல ஒளியை காண்கிறார்கள் என்று சொல்லுவது என்னன்னா, இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஆற்றலானது விளங்கி தோன்றும் ஆன்மாவிற்கு. அந்த ஆன்மா இந்த உடம்புல அந்த தெளிவை பெறுகிறது. உடம்பை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஆற்றலினுடைய கேந்திரம், மிகப்பெரிய ஆற்றல் நிறைந்த கேந்திரம். ஏன்னா அதில் பரம்பொருள் இருக்கு. அதனால தான் இதுக்கு மெய்யின்னு பேர் வச்சான். இதுக்கு மெய்யின்னு ஏன் பேர் வச்சான்னு சொன்னா, இந்த உடம்பு இவ்வளவு பொய்யா இருக்கே, இதை போய் ஏன் மெய்யின்னு பேர் வச்சான்னு கேட்டான். ஏன்னு கேட்டா, மெய்ப்பொருளாக இருக்கக்கூடிய சிவம் உள்ளுக்குள்ளே இருக்குங்கிறதுனால இதுக்கு மெய்யின்னு பேர் வச்சான். இது உள்ளுக்குள்ளே இருக்க, அது மெய்ப்பொருள். இதுக்கு பேர் ஒற்றுன்னு பேர். ஒற்றுன்னா மெய்யின்னு அர்த்தம். புள்ளி வச்ச எழுத்துன்னு சொல்கிறோம்ல, அதுக்கு ஒற்றெழுத்தும்பாங்க தமிழில். ஒற்றெழுத்து, மெய்யெழுத்து, புள்ளி வச்ச எழுத்து அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஒரு காலத்தில் புள்ளி வைக்காத எழுத்து தான் உபயோகப்படுத்திட்டு இருந்தோம் தமிழில். பழைய கல்வெட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா புள்ளி இருக்காது எழுத்தில். இந்த ஒற்றெழுத்து, அந்த ஒற்றுங்கிறது மெய்யின் அர்த்தம் இல்லை. அந்த ஒற்றுங்கிற மெய்க்கு ஈசன் தான் ஒற்றீசன். ஒற்றுன்னா மெய்யின் அர்த்தம். அந்த மெய்யிக்கு ஈசனாக இருக்கிறவன் ஒற்றீசன், படம்பக்கநாதன் ஒற்றீசன். அந்த பேரருள் திறமாக விளங்குகின்ற பெருமான் சிவம் ஒன்றுக்குத்தான் இப்படி நீங்கள் வந்து இப்படி அந்த உடம்போடையும் உயிரோடையும் அன்போடையும் தொடர்பு படுத்தி பேச முடியும். வேற எந்த கடவுளையும் தொடர்பு படுத்தி பேசவே முடியாது. அது அப்படி உயிருக்கு உயிரா, உணர்வுக்கு உணர்வா, அறிவுக்கு அறிவா, ஞானத்திற்கு ஞானமாக விளங்குவது சிவபரம்பொருளே. இன்னைக்கு ஒரு 2-3 பாட்டு சொல்லணும்னு நினைச்சேன், ஒரே ஒரு பாட்டு தான் சொல்லியிருக்கேன். அடுத்தது இன்னொரு பாட்டு அடுத்த வகுப்பில் அந்த பாட்டு ரொம்ப சொல்கிறேன். அது ரொம்ப அருமையாக அதில் சொல்லுகிறார். மேலை நிலத்தினால் மேதகு பெண்ணாள், மேலை நிலத்தினால் மேதகு பெண்ணாள், மூல நிலத்தினான் துயில்கின்ற மூர்த்தியை.
மேலை நிலத்தினால் மேதகு பெண் பிள்ளை, மூல நிலத்தினான், அங்கே மூல நிலத்தில் துயில்கின்ற மூர்த்தியை ஏழை எழுப்பி அவளோடு சந்திப்ப பாலன் வருவான் நந்திமேல் ஆணையே அப்படின்னார். மேலே ஒரு பொண்ணு காத்துக்கிட்டே இருக்கிறாளாம், கீழே ஒருத்தர் தூங்கிக்கிட்டே இருக்கிறானாம். அம்மா டெல்லியில் வேலை, ஐயாவுக்கு கன்னியாகுமரியில் டியூட்டி. கல்யாணம் ஆன நாள்லேருந்து 2 பேரும் சந்திக்கவே இல்லை. அப்புறம் எங்கே பேர குழந்தை கிடைக்கும் இல்லையா? அதை சொல்கிறார் இங்கே அற்புதமாக இந்த பாட்டில் சொல்கிறார். அதனுடைய விரிவை நாம் அடுத்த வகுப்பில் சிந்திப்போம் என்று சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்து 5 எழுத்தை ஓதுவேன். அடியார்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்வேன். ஓம் நமச்சிவாய. ஓம் நமசிவாய. ஓம் நமசிவாய. ஓம் நமசிவாய. ஓம் நமசிவாய. திருச்சிற்றம்பலம். திருமந்திரத்தில் ரொம்ப முக்கியமான பகுதி இந்த 3வது நிலை, இந்த யோகத்தை பற்றி பேசுறது. 4 திரு அம்பல சக்கரமெல்லாம் சொல்லுவார். அம்பல சக்கரம் கிரியை சொல்லுவார். அது ரொம்ப கொஞ்சம் இதாக இருக்கும். இது கொஞ்சம் கடினமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நான் கூடிய மட்டும் அந்த கடினத்தை எவ்வளோ எளிமைப்படுத்த முடியுமோ நான் எளிமைப்படுத்தி என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சொல்கிறேன். அதை உங்களுக்கு எதுவுமே நீங்கள் அஞ்ச வேண்டியதில்லை. நமக்கு எல்லாத்தையும் சிவனே புரிய வைப்பான். அவனுடைய பெருங்கருணை நமக்கு இருக்கிறது என்று சொல்லி உங்கள் அத்தனை பேருடைய திருவடிகளையும் வணங்கி மகிழ்ந்து மீண்டும் தொடர்ந்து சிந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு.